ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மோனிகா 3 த மேல்வலன் ஸ்பிரிட் அப்படின்ற சாப்டர் அனிமே சீரிஸோட எபிசோட் 1 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனிமே பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டோரி அண்ட் எபிசோட் வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது நிமிஷம் லைக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோனிகா 3 த மேல்வலன் ஸ்பிரிட் சீசன் 1 அண்ட் எபிசோட் 1. ஹியூமா, சீக்கிரம் ஓடு ஹியூமா. சீக்கிரம் ஓட. அண்ணா, அக்கா, வழி தவறப்பட்ட ஆன்மாக்கள் பொதுவாக இதுங்களை நரகத்தை சேர்ந்தது இல்லைன்னா இறந்தவங்க உலகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். அதனால் இதுங்க இந்த இடத்துல வாழ அதுங்களுக்கு பிடிச்ச பொருளை பொசஸ் பண்ணி மனுஷ ரூபத்தை எடுக்கும். இதுகளை நாங்கள் சுகுகாமிஸ்ன்னு சொல்லப்போம். சைனாமே கரெக்ட். சைனபோட 3 ஹவுஸில் கொனோட்டோ ஹவுஸை சேர்ந்த நான் ஹியூமா கொனோட்டோ. ஓ, ஸோ அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பழைய கைன்ஸை ப்ரொசஸ் பண்ணி ஹியூமன் ஃபார்ம் அட்டைன் பண்ணியிருக்க. வெல், இது உனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஹே ப்ரோ, இவர் என்ன அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு? எனக்கு என்னமோ இவர் இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல. ஏதோ அதோட சொந்த கதை சோக கதையை கேட்டு நோக்கான்னுக்கிறாரு. நீங்களும் பார்த்துன்னுக்கிறீங்க. ஹேய், அவசரப்படாத. இவரை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். பல வாட்டி இந்த சிட்டியை இந்த மாதிரியான ஸ்பிரிட்ஸ் கிட்ட காப்பாற்றிருக்காராம். அதனால் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. சரி, ஓகே கைண்ட் ஸ்பிரிட், உன்னை காயப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணினா உன்னை சேஃபாக நீ வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பிச்சிருப்ப. ஸோ உனக்கு இதில் ஓகேனா கொஞ்சம் கீழே குடிக்கிறியா? குட் பாய். ஓகே ஆஃபீஸர்ஸ், அந்த ஸ்பிரிட் இதில் பிடிச்சாச்சு. இனியும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஞாபகம் அதை நானே வச்சுக்கிறேன். கோனிப்பா சார். நல்லது. அது சரி, இவரை பார்த்தா புது ஆஃபீஸர் மாதிரி இருக்குது. எனிவேஸ் ஆஃபீஸர், இங்கே நீங்கள் பார்த்த விஷயத்தை வெளியாட்டி சொல்லிடாதீங்க. ஏன்னா வெளி மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓ, கண்டிப்பா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே. சும்மா சொன்னேன். சரி, ஓகே, அதை விடுங்க. வேறு ஏதாவது கேட்கணுமா? மிஸ்டர் குனட்டு, உங்களை பார்த்ததுலேருந்து இதை நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் காலகாலமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? கண்டிப்பா. அவங்களுக்கு தெரியாமல் எப்படி? நாங்கள் எல்லாரும் உடனே தானே வேலை பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே. எனிவேஸ், எங்களை எல்லாரும் சைனமெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் இது என்னோட கார்டு. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பிரிட்ஸை பார்த்தீங்கன்னா மறக்காம என்ன கனெக்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக சார். அப்புறம் அந்த இன்னொரு ஸ்பிரிட்டை துரத்திட்டு போனது உங்கள் பேரை தானே? அவர் அதை தனியாக சமாளிச்சிருவாரா? கவலைப்படாதீங்க. அவனும் செம்ம டேலண்டானால தான் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக சாஃப்டாக ஹேண்டல் பண்ணி போனால் அவங்க தாத்தா அவனை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்து பார்த்தா சாஃப்ட்ன்ற பேச்சு கேட இல்லைன்னு அதை ஒரே கொத்தில் அடித்து படுக்க வச்சுட்டு அதை லாக் பண்ணுறான். ஐயா, இதான் நீங்கள் சொன்ன அந்த சாஃப்டா? அது நாங்கள் சண்டையில் இப்படி தான் சாஃப்டாக பேசிப்போம். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அட்லீஸ்ட் அதிகமான சினிகாமிஸ் இருக்கும் போதாவது எங்களை கூப்பிடுங்க. முடியல. ஹலோ சோகி, நான் தான் ஃபோன் இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னித்துடு. பட் என் பேரனை பற்றி பேசணும். அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறான். அதனால் கொஞ்சம் நாளைக்கு அவனை அவங்க கூட தங்க வைக்கலான் இருக்கேன். அப்படியாவது மாறணும்னு பார்க்கலான்னு அவங்க தாத்தா ஏதோ ஒரு லேடிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து தான் அவங்க தாத்தா அவனுக்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஏண்டா எப்போ பார்த்தாலும் வயலண்டாகவே நடந்துக்கிறேன்? உனக்கு சாஃப்டாகவே நடந்துக்க தெரியாதா? அட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தாத்தா? சாஃப்டாக நடந்துக்க அதுங்க ஹியூமன்ஸா? அதுங்க சுகுகாமிஸ். அதுங்க எவ்வளோ மோசமானதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுலேயும் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த சுகுகாமிஸ்க்கு சரியா ஹியூமன் ஃபார்ம் எடுக்க தெரியல. அதுங்க பவரையும் அதுங்களுக்கு ஒழுங்காக பயன்படுத்த தெரியல. அப்படி இருக்கும்போது அதுங்க அதை கற்றுக்க நாம் ஏன் டைம் கொடுக்கணும்?
உங்களுக்கு வேணா நான் பண்ணுறது வயலண்டாக தெரியல, ஆனால் அது என் கூடவே பிறந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குன்னட்டோட வருங்கால தலைவனா நான் பண்ணுறது சரி. போது நிறுத்து. நீ பண்ணுறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருக்கியா? அது தப்பு. அது ஏன் உன் மரமண்டிக்கு ஏறவே மாட்டேங்குது. என்ன சொல்கிறீங்க தாத்தா? என்னத்த சொல்கிறது? உன்கிட்ட இதை பற்றி நான் பல பாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம பழத்தை நம்ம பயன்படுத்துறது நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கணும்னு. ஆனால் நீ தான் அதை கேட்கவே மாட்டேங்கிறியே. இதை பாரியுமா, இந்த உலகத்துக்கு வர எல்லா சுகுகாமிஸும் அதுக்கு விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வரதில்ல. அதுங்களை அறியாமலே அதுங்க இந்த இடத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் மனுஷ ரூபத்தை எடுத்து மனுஷங்களுக்கு மத்தியில் பால ஆரம்பிக்குது. இதுலேயும் நான் ஒத்துக்கிறேன், ஒரு சில சுகுகாமிஸ் மோசமானதான் அதுங்களை அடக்க நம்ம பழத்தை பயன்படுத்தி தாக்கணும். ஆனால் அதுக்காக எல்லா சுகுகாமிஸையும் மோசமானதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில சுகுகாமிஸ் மனுஷ ரூபத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் அதுங்க திரும்பவும் அதுங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்குதுங்க. இன்னும் ஒரு சிலதுங்க இந்த இடத்துல அமைதியாக வாழணும்னு நினைக்குதுங்க. அப்படின்னும் போது ஒரு சைனமியோட வேலை அதுங்களை அழிக்கிறது இல்ல, அதுங்களுக்கு நல்வழி காட்டணும். அதுக்கு முதல்ல அதுங்களை பேச விடணும். ஆனால் நீ எங்க அதுங்களை பேச வர்ற? உடனே அடிச்சு பந்தாடி சேல் பண்ணிடுற. அப்படி இருக்கும் போது அதுங்க பேசுறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? இதனால எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? தாத்தா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். கிழிச்ச நீ ஏன் நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இதை பாருங்க தாத்தா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப ஆபத்தான க்ரீச்சர்ஸ். நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மளை தாக்கும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தா அதுங்க நம்ம உயிரியே எடுத்துரும். அதுங்க எவ்வளோ ஆபத்தானதுன்னு எனக்கு தான் தெரியும். என்ன அதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஓ, எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அப்படின்னா உன் கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தால் தான் நீ இப்போ வரைக்கும் அந்த சுகுகாமிசை எடுத்துட்டு இருக்கியா? ஆனால் இவமா அது கடந்த காலம், அதுக்காக அப்படியே இருந்துட முடியாது. நீ மாறணும். நான் ஒத்துக்கிறேன், நீ ஸ்ட்ராங்காக இருக்க. பட் என்னோட பேரனா உனக்கு அது மட்டும் பத்தாது. நீ ஒரு சில விஷயத்த கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, திரும்ப கால் பண்ணதுக்கு மன்னிச்சிடு. இப்போதான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் நீ சொன்னதை பற்றி பேசலாம். நான் பேசிட்டு கால் பண்ணுறேன். சரியுமா, இந்த சினிகாமிஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும். அந்த சினிகாமிஸ் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ ஒரு சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி அதுங்க அதை ஃபாலோ பண்ணால் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழலாம். அதை தானே சொல்கிறீங்க? எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னேன். ஆனால் தாத்தா, இது வரைக்கும் அதை மாதிரி எதையுமே நான் பார்த்ததில்லையே. வெல், நீ பார்த்துருக்க மாட்டேன், நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒருத்தங்கள தெரியும். ஒருத்தங்க மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சுகுகாமிஸ். அவங்க ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பாக ஒரு குடும்பமாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சுகுகாமிஸ் மனுஷியை பாதுகாக்குதா? இது கேட்கறதுக்கு உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது 100 தான் நடக்கும். அதனால் அவங்கள நான் 2 நாளாக க்ளோஸாக வாட்ச் பண்ணதில்ல. கொஞ்ச நாளைக்கு ஒன்று அவங்க கூட தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எது என்னையா? ஆனால் தாத்தா, குறுக்க பேசாத. நான் தான் சொன்னல, நீ ஒரு சில விஷயத்தை கற்றுக்கணும்னு. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ அவங்க கூட தங்குற. இல்லை அதையும் மீறி முடியாத மாட்டான் நடம் போடுச்சுன்னா உன்னை சைன மேலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். அப்புறம் நீ நினச்சாலும் உன்னால் சைன மேலே ஒருத்தனை ஆக்க முடியாது. அதனால் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா ஒழுங்கா போய் பேக் பண்ணு. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது? அதுக்கு கிட்ட பொறுமையாக இருக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சினிகாமிஸும் ஆபத்தானது. அதுக்கு நம்மளை தாக்கிறதுக்குள்ள நாம் அதுகளை தாக்கிறதா புத்திசாலித்தனம். ஆனால் இதை சொன்னால் தாத்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. சரி, பரவாயில்ல, எல்லா கொஞ்சம் நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இப்போ அவங்க தாத்தா சொன்ன ஊருக்கு வந்து சேர்றான். இதை பாரியுமா, இப்போ நீ பார்க்க போகிற குடும்பத்தோட பேர் நாகாட்ஸ்கி. அந்த குடும்பத்துக்கு போட்டானுன்ற ஒரு பொண்ணு தான் ஹேட்டாக இருக்கா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு உன்னோட வயசு தான் ஆகுது. அதனால் அங்கே போய் மோட்டத்தனத்தெல்லாம் காட்டாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பு நடந்துக்கோ. ஏன்னா இந்த மாதிரி சுகாமிஸ் மனுஷன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்றதை பார்க்குறது ரொம்பவே அதிசயம். அதுலேயே அவங்க பல காலமாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீ அவங்க கூட தங்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் புரிஞ்சுக்கலாம், இந்த சுகாமிஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். உனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நம்ம தாத்தா சொல்லியிருப்பாரு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ நம்ம ஹீரோவும் கிளம்புறா. ஏன் நீங்கள் உங்கள் இனத்தை சேர்ந்து அவங்களே தாக்குறீங்க? அது ஏன்னா அதை பற்றி நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா நல்லது. சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். போகலாம். அச்சோ, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஓசி சோறு வர போகிறான்றதை நான் மறந்தே போயிட்டேனே. ஆமாம், இன்னைக்கு வீட்டில் யார் இருக்கிறது? அவரையோ காசுங்க தான் கேட்டேன். அந்த குரங்க மூஞ்சிங்களா? அடடே, வாங்க. ஸோ பெட்டி கைமா வந்திருக்கிறத பார்த்தா நீங்கள் தான் அந்த ஹியூமா கொரோட்டாவாக இருக்கணும். உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம். எங்கள் ஹெட் வெளியே போன சமயத்தில் நான் தான் அந்த வீட்டை பார்த்துப்பேன். என்னோட பேர் ஹவுரி அண்ட் இவரோட பேர் காசுகி. இதான் அதுங்களா? ஆனால் இதுக்கு மோஞ்சிக்க தான் குரங்க மாதிரி இருக்குது. ஆமாம், போட்டானுங்க, ஆளையே காணும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ப்ரேட் முடிச்சது. அப்புறம் அடுத்த கிளாஸில் ப்ராக்டிக்கல் நோட்டு சப்மிட் பண்ண மறந்துடாதீங்க. தலை வலிக்குதே. என்னாச்சு போட்டான்? ஒன்றும் இல்லை, தலை லைட்டாக வலிக்குது. அதனால் 3rd பீரியடை கட் அடிக்கலான் இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நான் தான் முதலையே சொன்னானே அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக எங்கள் ஹெட் போட்டான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பட் பர்ஃபெக்ட் டைமிங். மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க.
எப்படி மற்ற 4 பேரும் நம்ம ஹீரோ பண்ணி வந்து நிற்க இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட் இதோட முடியுது. ஆக்சுவலாக இந்த எபிசோட் 1 நான் 2 பார்ட்டாக போட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ அதில் ஒரு பார்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால இது நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் பார்ட்டியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் வீடியோட கமெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா கையை நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த அனிமீஸ்லாம் லைக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். சரி, ஓகே, உங்களோட மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.